ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு படம் பேர் அகம் ரீபூட். இது ஸ்ட்ரீமிங்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த படத்தில் நடிச்சவர் பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், சுமந்த் மட்டும்தான். இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்த் சாகர் அட்லூரி. இதை வந்து இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர் ஒருத்தர்ன்ற மாதிரி இந்த படத்தில் நடிச்சதும் அவர் ஒருத்தர் மட்டும்தான். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ ஜாக்கி நிலாயின் வந்து சுமந்த். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ரொம்ப விரும்புகிறாரு. ஆனால் அவர் துரதிர்ஷ்டமாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு அவரோட வாழ்க்கையை தலைகீழாக மாறுது. அவர் வந்து அவந்திங்கன்ற ஒரு பொண்ணு வந்து இறக்க நேரிடுது. அதை வந்து அந்த இதுலேயே வந்து அவர் வந்து ஒரு டிப்ரெஸ்டு மைண்டில் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த மைண்டை மாறுறதுக்காக ஒரு ரேடியோ ஜாக்கியாக போகிறாரு. ரேடியோ ஜாக்கியாக போயிருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றது தான். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து நிலாய்க்கு வந்து ஃபோன் செஞ்சு இது மாதிரி என்னை வந்து கடத்தப்பட்டிருக்காங்க, என்னை வந்து காப்பாற்றுறபடி அவள் சொல்கிறா. அப்போ இந்த பொண்ணுக்கும் இந்த ரேடியோ ஜாக்கிக்கும் என்ன சம்மந்தம், அது ஏன் வந்து இந்த ரேடியோ ஜாக்கிக்கு ஃபோன் பண்ணார், இல்லை போலீஸ்க்கும் இந்த பொண்ணுக்கு என்ன இது வந்து இப்படி ஆச்சுன்னு அப்படின்னு அவர் ரேடியோ ஜாக்கியை ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த விஷயங்கள் நடக்கிற மாதிரி படம் காமிச்சிருப்பாங்க ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரேடியோ ஜாக்கி ரூம்லேருந்து அவர் போயிடுவார். படம் வந்து வேறு மாதிரி போகும்னு பார்த்தா இந்த படம் அதுக்குள்ளேயே முடிஞ்ச ஒரு த்ரில்லராக போச்சு. படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக சொல்லலாம். இதில் வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமாகவோ எந்த ஒரு இதுமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஒரே ஒரு ரூமில் உட்காந்து போன மாதிரி இந்த படம் இருந்துச்சு. இது மாதிரி நான் வந்து ஒரு படம் பார்த்தே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப பார்த்து இதுவாக இருந்தது, ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து கடைசியில் வந்து அவர் வந்து ஒரு ஆர்டிக்கிளோட டிவியில் பார்த்து அதோட முடிப்பார். அப்புறம் ஒரு சாங் வந்தது, அவ்வளோதான் இந்த படத்தோட கதை. ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்குறவங்க உஷாராக பார்த்து நீங்கள் இருந்துக்குங்க. இது என்னோடய கருத்து தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து தெலுங்கு படம் சில படங்கள்லாம் நான் வந்து லாங்குவேஜில் எல்லாமே தமிழில் வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணிங்க. எனக்கு வந்து நீங்கள் என்னோடய வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் போய் சேர்ந்தால் போதும். ஸோ அந்த படத்தை பற்றியான என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஏற்றுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்றுக்க தேவையில்ல. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.